வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 4 சனிக்கிழமை ஜனவரி 17, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தில் அடுத்து இராணுவ வீரர்கள் துறை முக்கிய இடம் பெறுகிறது. அரசமைப்பு சாசனத்தை தமிழகம் நெடுகிலும் மக்களையே எடுத்து சென்றது போல் நல்லூர் வட்டம் இந்திய இராணுவ தினத்தில் அதன் முக்கியத்துவத்தை தமிழக மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கத்தில் தேனி மாவட்டம் எரசகநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு தமது கிராமத்தை சுற்றியுள்ள இராணுவ வீரர்களை பற்றிய தகவலை சேகரித்து அவர்களை வீடு வீடாக சென்று அழைத்து ஜனவரி 15 அன்று மாலை 4 மணிக்கு தமது கிராம நூலகத்தில் ஒன்று கூட செய்தது. 33 இராணுவ வீரர்கள் இதில் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தொடக்கத்தில் தேசிய கீதம் அவர்களுக்கே உரிய மிடுக்குடன் அனுசரிக்கப்பட்டது. அடுத்து உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் இராணுவத்தில் பணியாற்றிய தங்களது அனுபவத்தை உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். இந்திய நாட்டின் மதிப்புமிக்க ஒரு சொத்து அரசமைப்பு சாசனம். அதன் மூலக்கருவாக ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முகப்புரையை வாசித்த போது நமது நாட்டின் இறையாண்மை உணரப்பட்டது. அத்துடன் நமக்கு எத்தனை பெரிய கடமை காத்திருக்கிறது என்பது உணர்த்தப்பட்டது. வருகை தந்த இராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அரசமைப்பு சாசன முகப்புரை மற்றும் நமது ஊர் நமது பொறுப்பு புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தையும் நம்பிக்கையும் அளித்த இந்த இராணுவ தினம் நல்லூர் வட்டத்திற்கு எப்போதும் புத்துணர்வை கொடுத்து வரும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாடலுடன் நிறைவு பெற்ற நிகழ்வு நல்லூர் வட்டத்தின் 78வது துறையான இராணுவ வீரர்கள் துறையின் தொடக்கம் என்று அத்துறையின் மாநில பொறுப்பாளர் பரமேஸ்வரன் தெரிவித்தார். தொடரும் நடைப்பயணம். ஓட்டுக்கு பணம், நாட்டுக்கு. நாமக்கல்லிலிருந்து விடைபெற்ற முனை இளைஞர்கள் ஜனவரி 14 சித்தாலந்தூர் கடந்து திருச்செங்கோடு அடைந்தனர். வழியில் மாணிக்க சுந்தர் என்பவர் சிறிதூர் நடைப்பயணத்தில் சேர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வழிப்போக்கர் ஒருவர் இவர்களை புரிந்து கொண்டு காலை சிற்றுண்டி சாப்பிட செய்துள்ளார். பகல் உணவிற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை. பழரசம் மட்டும் அருந்தியுள்ளனர். இரவு திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தில் இரவு உணவு நண்பர் கவியரசு ஏற்பாடு. இங்கு காந்திஜி வந்து தங்கியுள்ளார். அங்கேயே இரவு தங்கல். 15 வியாழன் காலை திருச்செங்கோட்டில் இருந்து பயணம் தொடர்ந்தது. காலை சிற்றுண்டி நண்பர் சத்யராஜ் ஏற்பாடு. வழியில் களைப்பார தர்பூசணி. இரவு தங்கள் வையப்பமலை. வழியில் நிறைய அனுபவங்கள் உண்டு. குறிப்பாக நாங்கள் கையில் பிடித்து செல்லும் பதாகை அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறது. காரில் செல்பவர்கள் சற்று காரை நிறுத்தி என்னவென்று பார்த்தவர்களும், எங்களை கடந்து சென்றாலும் மீண்டும் ரிவர்ஸ் வந்து பார்த்து விசாரித்தவர்களும் உண்டு. கட்டாயப்படுத்தி தேநீர் சாப்பிட வைத்தது. ஒருவர் எங்களை சாப்பிட வைக்க விரும்பினார். ஆனால் அங்கு ஹோட்டல் எதுவும் இல்லை. ரூபாய் 200 எங்கள் கையில் திணித்துவிட்டு விடை பெற்றார். உணவு சாப்பிட அழைப்பது என அனுபவங்கள் தொடர்வதாக நடைப்பயண குழு தலைவர் சிபி தமது பயண கட்டுரையில் பதிவு செய்துள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நல்ல பணிக்கு அணிலின் மாதிரி நாங்களும். இலங்கைக்கு செல்ல ராமர் பாலம் அமைத்தபோது அதை பார்த்து கொண்டிருந்த அணில் தாமும் இந்த நல்ல காரியத்திற்கு பங்களிக்க வேண்டுமென்று மணலில் புரண்டு எழுந்து உடலில் ஒட்டிய மணலை அதில் சேர்த்தது என்று கதை சொல்வார்கள். அதை நிரூபிக்கும் வகையில் நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்கள் எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல முனை விழிப்புணர்வு நடைப்பயண குழுவினருடன் 2 கிலோமீட்டர் தூரம் உடன் பயணித்து தமது பங்களிப்பை அளித்துள்ளார். அதேபோன்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவக்குமார் நடைப்பயண குழுவினரின் சுமையை குறைக்க பயணப்பைகளை பெற்று இரவு தங்குமிடத்திற்கு காரில் கொண்டு போய் சேர்த்து இப்படியாக அவரது பங்களிப்பை அளித்துள்ளார். இருவருக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு திருவள்ளுவர் சிலை பரிசளிப்பு. சென்னை வழக்கறிஞர் ஆனந்த பகவதி சென்னையில் நல்லூர் வட்டம் கல்விக் கோயில் விருது பெற்ற 4000 பேர் படிக்கக்கூடிய அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு திருவள்ளுவர் தினத்தன்று திருவள்ளுவர் சிலையை பரிசாக அளித்துள்ளார். மாணவிகள் திருக்குறளை ஒப்புவித்து
திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடினர். தலைமை ஆசிரியை பள்ளிக்கு சிலை வழங்கியதற்காக வழக்கறிஞர் ஆனந்த பகவதிக்கு நன்றி தெரிவித்ததாக நல்லூர் வட்டம் நூலகத்துறை மாநில பொறுப்பாளர் திருமதி காஞ்சனா தெரிவித்தார். நந்திமங்கலம் குட்டி கிராமத்தில் நல்லூர் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் நந்திமங்கலம் கிராமத்தில் உள்ளது 24 வீடுகள். ஆண்கள் 17 பேர்கள், பெண்கள் 13 பேர்கள், குழந்தைகள் 4 பேர்கள். இக்குட்டி கிராமம் நல்லூர் வட்டத்தின் தமிழக வரைபடத்தில் இடம்பெறுவதற்கு காரணம், முதலாவதாக இக்கிராமத்தின் வரைபடம் தயாரித்தது. 2, இங்குள்ள சிறுவர்கள் சமூக பொறுப்பேற்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆம், ஒவ்வொருவரிடமும் ₹1 என 23 நபர்களிடம் கையொப்பத்துடன் பெற்ற 23 ரூபாய்க்கு பென்சில் வாங்கி இங்குள்ள தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கவிருக்கிறார்கள். 3, அடுத்ததாக காலை 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடித்திருக்கிறார்கள். இதில் அடுத்ததாக உங்கள் கிராமத்தின் பெயர் நல்லூர் வட்டத்தின் தமிழக வரைபடத்தில் இடம்பெற வேண்டுமா? ஒன்றிணைந்த மக்களின் உற்சாக விழா MSSW சென்னை மடிப்பாக்கத்தில். அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். இந்த ஆண்டும் MSS மற்றும் சேவாபாரதி அமைப்புகள் இணைந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு மிகப்பெரிய போட்டிகளும் விழாக்களையும் மிகச்சிறப்பாக நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இதில் முதலில் நடந்த போட்டி கோலப்போட்டி. போன ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகச்சிறப்பாக கோலப்போட்டி நடந்து முடிந்தது. இந்த நிகழ்வில் குழந்தைகள் முதல் 60லிருந்து 70 வயதுடைய பெண்கள் ஆண்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக கலந்து கொள்வர். இவ்வாண்டு முதன்முறையாக மடிப்பாக்கம் ஐயப்பன் கோவில் ஏரிக்கரையில் பெரும் அளவில் கோலப்போட்டி நிகழ்வு நடந்து மடிப்பாக்கம் மக்களின் நேரடி பங்கேற்பை பெற்றது இந்த நிகழ்வின் மிகச்சிறந்த சிறப்பு. போட்டியில் வெற்றிக்கு MSS உறுப்பினர்கள் செய்த திட்டமிடலும் ஏற்பாடும் தன்னார்வ உதவியும் மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. பங்கேற்பாளர்களுக்கான வசதிகள் வழிகாட்டுதல் முதல் எந்த தடங்களும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெறுதல் வரை உறுப்பினர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டனர். இதனுடன் கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் திருக்குறள் ஒப்புவித்தல், பாரதியார் பாடல், விளையாட்டுப் போட்டிகள், புகைப்படம், ஓவியம், ஆர்ட் அண்ட் டிராயிங் போன்ற பல போட்டிகளும் நடத்தப்படவிருக்கிறது. மேலும் இன்றைய தலைமுறைக்கு பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் பறை இசை, தாயம், பல்லாங்குழி, கிட்டிப்புல், கோலிகுண்டு போன்ற தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளும் மாட்டுவண்டி சவாரியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனோடு குழந்தைகளுடைய தனித்திறமைகளும் இதில் வெளிப்படுத்தவிருக்கிறது. இதயத்தோடு மக்கள் ஒன்று சேரும் பொங்கல் விழா ஆண்டுதோறும் வளர்ந்து வருவதில் MSS அமைப்புக்கு பெருமை. நன்றிகள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.